நம்மள நிறைய பேர் யாராவது ஒருத்தவங்களை அளவுக்கு அதிகமாக நேசிச்சிருப்போம். அவங்க கூட கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு யோசிச்சிருப்போம். ஆனால் நம்ம நினைக்கிறது எல்லாம் அப்படியே நடந்துறது இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கப்பல் இப்படி தான் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் விதி அவங்கள பிரிச்சிருது. அவங்க ரெண்டு பேர் யாரு, அவங்களுக்குள்ள எப்படி காதல் மலர்ந்தது, எதனால் அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு அழகாக தந்த ஒரு ஆனிமி கதை தான் இது. கதையோட ஆரம்பத்தில் ஹெனாகோன்ட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு ஒருத்தவங்க சைக்கிளில் சர்ஃபிங் போர்டு எடுத்துட்டு பீச்சில் சர்ஃபிங் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சர்ஃபிங்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க சர்ஃபிங் பண்றத பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்து ரெண்டு பசங்க அப்பப்போ பார்த்துட்டு இருப்பானுங்க. ஹெனாகோ 12th முடிச்ச உடனே வீட்டுல இருந்தா அவங்கள டெய்லி சர்ஃபிங்லாம் பண்ண அனுப்ப மாட்டாங்கன்ட்டு நான் காலேஜ் சிட்டில படிக்க போறேன்ட்டு தனியா ஒரு ஃபிளாட் எடுத்து அங்க தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்ல இருந்து ஹெனாகோவை பார்த்த ரெண்டு பசங்க யாருன்னு பார்த்தா ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற பசங்க. அதுல ஒருத்தன் இப்பதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கான். ட்ரைனிங்ல தினமும் சொதப்பிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் சர்ஃபிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஹெனாகோ மேல பைப்பை ஆஃப் பண்ண தெரியாம அவங்க மேல தண்ணி அடிச்சிடறான். ஐயோ சாரிங்க, தெரியாம பட்டுச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்றான் அந்த பையன். அந்த பையனோட பேரு வசாபி. ஹெனாகோ ஹே ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், என்னங்க என்னோட டவல் நீங்க தொடச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஃபிளாட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்துல ரோடோரமா இருக்கிற தண்ணியை ஒரு வண்டிக்கார வேற இவங்க மேல அடிச்சு போயிடுறான். என்னடா இன்னைக்கு எவனே தெரியாதவங்க என் மேல தண்ணி அடிக்கிறீங்கன்ட்டு ஹெனாகோ புலம்பிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹெனாகோ தங்கிட்டு இருக்க ஃபிளாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்து சில பசங்க எல்லாம் கிராக்கர்ஸ கட்டுப்பாடு இல்லாம வெடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுல இருந்து ஒரு கிராக்கர்ஸ் ஹெனாகோட ஃபிளாட்ல விழுந்து ஃபிளாட் ஃபுல்லா ஃபயர் பரவ ஆரம்பிக்குது. ஃபிளாட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஹெனாகோ என்னன்னா இதை ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்றா. என்னடா ஏதோ புகையிற ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா அவங்களோட பால்கனி ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ பத்திக்கிச்சுன்னு நைட்டு கேட்டு தூங்கின பாட்டு. ஐயோ நிஜமாலே இப்போ பத்திக்கிச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. பர்ஸ் எடுக்கிறதா, புக் எடுக்கிறதா, ட்ரெஸ் எடுக்கிறதா யோசிச்ச ஹெனாகோ என்னோட சர்ஃபிங் போர்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம்ட்டு அதை எடுத்துட்டு வெளியே ஓடி வராங்க. அவங்க வர அந்த சமயத்துல தான் ஃபிளாட்ல இருக்கிற ஒரே ஒரு லிஃப்ட்ல இருந்து சில மக்கள்லாம் தப்பிச்சு கீழே போறாங்க. அந்த லிஃப்ட் திரும்பி மேலே வரதுக்கு லேட் ஆகும்ட்டு ஹெனாகோ படிக்கட்டு வழியா கீழே போலாம்ட்டு போறாங்க. ஆனா கீழே போற வழி ஃபுல்லா நெருப்பால சூழ்ந்து இருக்கிறதுனால ஹெனாகோ வேற வழி இல்லாம மாடியில போய் யாராவது ஹெல்ப் கூப்பிடலாம்ட்டு மாடிக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபிளாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் எல்லாரும் வந்துட்டீங்களே, யாரும் ஃபிளாட்ல இல்லைன்னு கேட்கிறாரு. அந்த சமயத்துல ஹெனாகோ மேல டெரஸ்ல இருந்து நான் மேலதான் இருக்கேன்ட்டு அவங்களோட சர்ஃபிங் போர்ட்ல இருந்து கை காட்டுறாங்க. இப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு பையன் ஹீரோ மாதிரி அவங்களை காப்பாத்துறதுக்கு வரான். இவனோட பேர் மினாட்டோ, வசாபியோட ட்ரெயினர். அவள் தான் இன்னையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்ட்டு பயத்துல இருந்த ஹெனாகோவை மினாட்டோ காப்பாத்திட்டு கீழே கூப்பிட்டுட்டு வரான். என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, உங்களை ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேனே, பீச்ல அவ்வளவு பெரிய அலையெல்லாம் அசால்ட்டா சர்ஃப் பண்ணுவீங்களே, எனக்கு கடல்னா பயம் பண்றான். அப்போ மினாட்டோவோட சீனியர் ஒருத்தர், ஏன்டா இவ சர்ஃபிங் பண்றத பாக்குறதுக்கு தான் டெய்லி காலைல சீக்கிரமா ஏஞ்சி மாடிக்கு போவேன்றாரு. அதை கேட்கிற ஹெனாகோ ஹே நீங்க என்ன சைட் அடிச்சீங்களான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு மினாட்டோ சைட்லாம் இல்லைங்க, எனக்கும் உங்களை போல சர்ஃப் பண்ணணும்ட்டு ஆசை, அதான் பார்த்துட்டு இருப்பேன்ட்டு சொல்றான். சரி ஓகே, நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால உங்களோட ஆசை நிறைவேற்ற நான் உதவி செய்யறேன், நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம பீச்சுக்கு போலாம்ட்டு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. கட் பண்ணா இங்க அடுத்த சாட்டர்டே வந்துடுச்சு. ஃபயர் கேம்ப்ல எல்லாரும் பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலா சாட்டர்டே சண்டே தான் ட்ரைனிங்ஸ் நடக்கும். அந்த ட்ரைனிங்ல வழக்கம் போல வசாபி சொதப்பிட்டே இருக்கிறான். வசாபிக்கு நம்மளால முடியுமா முடியாதான்ட்டு ஒரு செல்ஃப் டவுட் வந்துச்சு. இதெல்லாம் கவனிக்கிற மினாட்டோ, இங்க பாரு வசாபி, நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம்னு சஞ்சய் ராமசாமி டைலாக் எல்லாம் சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணிட்டு எங்கேயோ ஜாலியா கிளம்பினுங்கிறான். அதை பாக்குற வசாபி, நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க, எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேக்குறான். கட் பண்ணா சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே விண்வெளி தாண்டியே துள்ளி துள்ளி போகுதே. மினாட்டோ அவனோட கார்ல ஹெனாகோவை பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். ஹெனாகோக்கும் இந்த மாதிரி கார்ல ஒரு டிரைவ் போகணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை. புதுவித அனுபவம் நொடியின் பெருகிடும் இருவரின் உயிரையும் அள்ளி அள்ளி பருகுதே. அவங்களுக்கு பிடிச்ச இந்த பாட்டை ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுட்டே பீச்சுக்கு வந்து சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல கலகிற மினாட்டோ சர்ஃபிங் பண்ண கஷ்டப்பட்டு எல்லா அலையிலும் இருந்து கீழே விழுந்து சொதப்புறான். எப்படி நான் நீ மட்டும் சூப்பரா சர்ஃப் பண்ற, என்னால ஒரு அலையை கூட தாண்ட முடியலன்ட்டு புலம்புறான் மினாட்டோ. ஐயோ எனக்கோ என்னால முடியல, இன்னைக்கு இது போதும், மீது இன்னொரு நாள் பாத்துக்கலாம், எனக்கு பயங்கரமா பசிக்குது, வா எங்கேயா சாப்பிட்டு போலாம்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இன்னைக்கு என்னோட ட்ரீட் ஹெனாகோ, என்ன வேணாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறான். மினாட்டோ கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரசிவா இருக்கிறத நோட்டீஸ் பண்ற ஹெனாகோ, மினாட்டோ நீயும் மற்ற பசங்க மாதிரி பழகுன ஒரே நாள்ல லவ்லாம் சொல்லிடாதரா, எனக்கும் ஜூஸ் மட்டும் போதும், வா கிளம்பலான்ட்டு வெளியே வராங்க. வெளியே அப்செட்டா வர மினாட்டோ, ஹே ஹெனாகோ எனக்கு என்ன உன்னை ஒரே நாள் தான் தெரியும்னு நினைக்கிறியா, எனக்கு உன்னை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும் டே, அதுக்குன்ட்டு இப்பவுமே லவ் சொல்லிட மாட்டேன், நானும் முன்ன போல நல்லா சர்வ் பண்ணும்போது சொல்றேன் சரியான்ட்டு சொல்றான். ஐயா சாமி, அப்ப நான் உனக்கு சர்விங்க சொல்லி தரல, என்ன ஆள விடு. ஹெனாகோ ஓடுறா, பின்னாடி மினாட்டோ ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சிடுறான். அண்ட் இவென்ச்சுவலி தே ஃபெல் இன் லவ். என்னடா ஹெனாகோ உடனே ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அவங்க 2 வருஷம் காலேஜ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா
ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுனாங்க. 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபைனல் செமஸ்டர் அப்போ தான் ஓகே சொல்கிறாங்க. அது வரைக்கும் வாரம் வாரம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தினமும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் ஹேவிங் சம் ஜாய்ஸ் பியூட்டிஃபுல் டைம் இன் தேர் லைஃப். வாழ்க்கைனா இப்படி வாழணும். நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் வேறு எதாவது இருந்துருமா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செம்ம ஜாலியாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க லவ் பண்ணுற விஷயம் மினாட்டோட தங்கச்சிக்கு தெரிஞ்சு அவங்கள பார்க்கறதுக்கு வரா. அண்ணாடே, மக்களுக்காக சேவைலாம் செய்ய போகிறேன், லவ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான்டா தீயணைப்பு படையில் சேர்ந்த. இப்போ என்னன்னா நீங்கள் லவ் பண்ணுற விஷயம் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. அதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்ட்டு கோவமாக போகிறாங்க. ஹினாகோ, என் தங்கச்சி லைட்டாக லூஸ், இப்படி தான் பண்ணுவா, எதுவும் நினச்சிக்காதுன்ட்டு மினாட்டோ ஹினாகோ கிட்ட சொல்கிறான். அன்றைக்கி சாயங்காலம் மினாட்டோ இது வரைக்கும் நம்ம போகாத ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்தோட பேர் லவ் சாங்சுவரி. கிறிஸ்மஸ் சீசன் அப்போ செம்மையாக இருக்குமா அந்த இடம். பியூட்டிஃபுல்லான பில்டிங்கு, லைட்டிங்கோட. அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்களாம், நிறைய கப்புள்ஸ் அங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை அவங்களோட பார்ட்னருக்கு சொல்ல விரும்புறத எழுதி வச்சுட்டு போவாங்களாம். அண்ட் அந்த எழுதி வச்சுட்டு போன விஷயத்த அடுத்த வருஷம் அந்த சாங்சுவரில இருந்து யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு பிஹாஃப் ஆஃபாக படிப்பாங்களாம். மினாட்டோ ஹினாகோக்காக ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கீழே வரான். அண்ட் 2 பேரும் கீழே வரும்போது அழகா ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீச்சோரமாக வந்து அவங்களே ஒரு இடத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மினாட்டோ, நான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலடா, நீனாவது ஏதோ ஒரு வேலையில் இருக்க அண்ட் அந்த வேலையை பிடிச்சும் பண்ணுற, அப்புறம் செம்மையாக சமைக்கிற அண்ட் மற்ற விஷயங்களிலும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற, சர்ஃபிங் கற்றுக்கணும்ட்டு என்கிட்டயே வந்து கற்றுக்கிற. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம், அதான் சர்ஃபிங்கை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்டே இல்லைடா, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையேன்ட்டு புலம்புறாங்க. அப்போ மினாட்டோ, ஹினாகோ, நீ காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ணணும்ட்டு நான் சொல்லட்டுமான்னு சொல்லி என்னை கட்டிக்கொண்டு சொல்கிறான். ஹைதோட, அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை கட்டிக்க முடியாதுப்பா, நான் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வேலை பார்த்து உனக்கு பிடிச்சது இல்லாமல் நானே சம்பாரிச்சு வாங்கி தரணும், அதுக்கப்புறமா நம்ம கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா காலேஜ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஹினாகோ ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் மினாட்டோ ஹினாகோ விட்டுட்டு தனியா சர்ஃபிங் பண்ண போயிருக்கான். ஹினாகோக்கு டெக்ஸ்ட் பண்றான், நான் பீச்ல இருக்கேன், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஹினாகோக்கு ஒரே கோவம், டே நேத்து நைட்டு செம்மையா மழை பெஞ்சிருக்குடா, அலெல்லாம் இப்போ பயங்கர வேகமா வருமே, உனக்கு பெரிய அலெல்லாம் தாண்ட தெரியாதே, என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேகமா சைக்கிள்ல வராங்க. அந்த நேரம் பார்த்தா பீச்ல ஒரே கூட்டம், மக்கள் எல்லாம் பயங்கர பரபரப்பா இருக்காங்க. போலீஸ்காரங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. இந்த சின்ன வயசுல சம தைரியம்ப்பா, வேற ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை விடவே துணிஞ்சிருக்கானேன்ட்டு மினாட்டோவை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹினாகோ பக்கத்துல வந்து பார்த்தா மினாட்டோவோட சர்ஃபிங் போர்டு மட்டும் மிதந்துட்டு இருக்கிறத பாக்குற ஹினாகோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ வசாபி தான் அங்க வந்து ஹினாகோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஹினாகோ அவங்களோட வீட்டுல இருந்து பழைய அபார்ட்மெண்ட்டுக்கே வந்து தனியா இருக்கிறாங்க. மினாட்டோவோட மரணத்தை அவங்களால இன்னும் ஏத்துக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் தனிமையிலே இருக்காங்க. ஒரு நாள் அவங்கள பாக்குறதுக்காக மினாட்டோவோட தங்கச்சியும் வசாபியும் அவங்களோட ரூமுக்கு வராங்க. அங்க வசாபி அழுவுறான், ஏங்க நீங்க எவ்வளோ ஹாப்பியா எப்பவுமே சந்தோஷமா சுத்திட்டு இருக்க பொண்ணு, உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியலையே. மினாட்டோ இப்ப நம்ம கூட இல்லைன்றத நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல நீங்க இப்ப இப்படி இருக்கீங்களேன்ட்டு நினைச்சு கஷ்டப்படுறதான்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்ட்டு அழுதுட்டு இருக்கான். அப்ப மினாட்டோவோட தங்கச்சி, ஹே ஹினாகோ, மரியாதையா கிளம்பி வெளியே வா, உன்னை இப்படியே தனியா விட்டா நீ பைத்தியம் ஆடுவேன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த ஹோட்டலுக்கு ஏற்கனவே ஹினாகோ மினாட்டோட வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு கிளாஸ்ல இருக்க தண்ணியில மினாட்டோட உருவம் தெரியுது. அதை பாக்குற ஹினாகோ, ஹே மினாட்டோ, நீ தானே இப்ப வந்த, நான் உன்னை பார்த்தேன்ட்டு சொல்லி கிளாஸ் எடுத்து பாக்குறாங்க. அவங்கள பாக்குற வசாபியும் மினாட்டோட தங்கச்சியும், இவன் நிஜமாலே பைத்தியம் ஆயிட்டா போலடா, இவளை என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹினாகோ, என்னை பத்தி யார் என்ன நினைச்சா என்ன, அதை பத்தி இல்லாம எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் உன்னை பார்த்தேன் இந்த தண்ணியில, அப்போ தெரிஞ்ச ஏன் இப்ப தெரிய மாட்டேன்றன்ட்டு வீட்டுல பார்க்ல இருக்கிற தண்ணியில எங்க தண்ணி இருந்தாலுமே தண்ணியை பார்த்து மினாட்டோ இப்ப வாடா, மினாட்டோ இப்ப வாடான்ட்டு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுறாங்க. அந்த பாட்டை பாடனா மினாட்டோ தண்ணியில வரான். இதை கண்டுபிடிக்கிற ஹினாகோ, மினாட்டோ இன்னும் சாகலாம் இல்ல, அவன் என் கூட தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் தண்ணியிலேயே இருக்கிறாங்க. மழை வந்தா செம ஜாலியா நினைறாங்க. பார்க்குக்கு தனியா போறாங்க. அங்க இருக்கிற தண்ணியில மினாட்டோவை வர வச்சு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, ஹினாகோக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சர்ஃபிங் பண்றது. ஆனா மினாட்டோ இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவங்க சர்ஃபிங் பண்றதுக்காக கடல்ல போல. ஏன்னா மினாட்டோ கடல்ல தான் இறந்தான் இல்லையா, அதனால அவங்க பீச்சுக்கு போறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் மினாட்டோவை எப்ப பார்த்தாலும் தண்ணியில பார்த்துட்டே இருக்கிறதோட அவனை தொடணும்ட்டு ஃபீல் பண்ணி பார்க்ல இருக்கிற தண்ணிலேயே விழுந்துடுறாங்க. அப்போ மினாட்டோ கூட பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. மினாட்டோ இறந்துட்டான்ற விஷயத்தையே மறக்கிற ஹினாகோ மினாட்டோ கூட நிஜமாலே இருக்கிற மாதிரி நினைச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ற வசாபி ஒரு நாள் மினாட்டோட தங்கச்சி கிட்ட போய், எனக்கு அவளை நினைச்சாலே வருத்தமா இருக்கு, அவ பைத்தியம் ஆகிட்டான்ட்டு சொல்றான். இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, அவகிட்டே போய் சொல்லுன்ட்டு மினாட்டோட தங்கச்சி கோவமா கத்திடுறா. கட் பண்ண வசாபி இங்க ஹினாகோவோட ஃப்ளவர் ஷாப்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்து அவங்க கையில கொடுத்து, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்ட்டு கேட்டான் பட்டுன்னு. அதை கேட்டோன்னு ஹினாகோக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே ரெஸ்ட் ரூம் ஓடி போயிடுறாங்க. அங்க ஃபிளஷ்ல மினாட்டோ
மினாட்டோவை வர வச்சு வசாபி என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றான் பாருன்ட்டு சொல்றாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையா யோசிக்கிற மினாட்டோ, ஹினாகோ யூ ஹேவ் டு மூவ் ஆன், நானும் உன்கிட்ட நிஜமா இருக்கிறேன்ட்டு நினைச்சு சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு தோணுது. வசாபி சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையே, போய் அவன் கிட்ட பேசிட்டு சொல்றான். ஹினாகோக்கு ஆனா அதுல எல்லாம் உடன்பாடே இல்ல. வசாபியை போய் திட்டலாம்ட்டு வெளியே அவனை தேடி ஓடி வராங்க. அந்த நேரம் பார்த்தா அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஹினாகோ கடிபற்ற கூடாதுன்ட்டு வசாபி ஓடி போய் அவங்கள காப்பாத்துறான். என்னதான் இருந்தாலும் மினாட்டோ இப்ப ஹாவியா தானே இருக்கான். அதனால ஹினாகோ பிசிக்கலா போய் காப்பாற்ற முடியல. சரி ஓகே, அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆனவரையாவது காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றான். பட் ஆனா அந்த ஆள் இறந்துடுறாரு. அவரோட ஸ்பிரிட் மேல போறத ஹினாகோவால பார்க்க முடியுது. அண்ட் அந்த சமயத்துல மினாட்டோவோட ஸ்பிரிட்டும் மேல போறத ஹினாகோ பாக்குறாங்க. அப்போ ஹினாகோ மினாட்டோ என்னை விட்டு போயிடாதலான்ட்டு கத்துறாங்க. உடனே மினாட்டோட ஆத்மா தண்ணியில விழுந்துருது திரும்பி. இப்போதான் ஹினாகோ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வராங்க. மினாட்டோட ஸ்பிரிட் ஹெவனுக்கு போக விடாம நாம தான் தடுத்துட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் மினாட்டோட தங்கச்சியை வந்து பாக்குறாங்க. என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா, மினாட்டோ தங்கின இடத்தெல்லாம் காட்டுறியான்ட்டு கேக்குறாங்க. மினாட்டோட தங்கச்சியும் அவனோட ரூமுக்கு ஹினாகோவை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அங்க வந்து மினாட்டோட ரூமை பார்த்தா ஒரு மினி லைப்ரரி மாதிரி இருக்குது. சின்ன வயசுல இருந்து செம்மையா படிக்கிற பையன். என் அண்ணனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமே கிடையாது தெரியுமா. அவனுக்கு மியூசிக்னா இன்ட்ரெஸ்ட், ஜிம்னா இன்ட்ரெஸ்ட், சமையல்னா இன்ட்ரெஸ்ட். அவன் எதுக்காக சமையலை கத்துக்கிட்டான்ட்டு தெரியுமா? சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்களாம். நான் பசியில அழுவானா, என்னோட அழுகையை நிப்பாட்டணுன்றதுக்காகவே அவன் சமையல் கத்துக்கிட்டான் தெரியுமான்றாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது எனக்கு உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமான்ட்டு அவனோட ஒரு டைரி எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலா என் அண்ணன் 8th படிக்கும் போதே இறந்துருப்பானா. அவன் ஒரு பீச் ஆக்சிடென்ட்ல இருந்து 5th படிக்கிற பொண்ணு தான் ஒருத்தி காப்பாத்தினாலான்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா எனக்கு உடனே அவங்க வீட்டுக்கு ஓடி போறா. வீட்டுல அவளோட பழைய போட்டோ ஆல்பம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு புரட்டி என்னத்தையும் தேடிட்டு இருக்கா. அப்ப அவங்களோட அம்மா அங்க வந்து ஹே இனாக்கோ வீட்டுக்கு வந்ததும் வரதும் இல்லாம எதடி அவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன்ட்டு கேக்குறாங்க. அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ ஒரு பையனை காப்பாத்தின நியூஸ் பேப்பர்ல எல்லாம் என் போட்டோ வந்ததுன்னு சொன்னீங்க, அது எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கியா, அதை உடனே காட்டுமான்ட்டு கேக்குறாங்க. அது நான் கிச்சன் மேல இருக்கிற கபோர்ட்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து காட்டுறாங்க. அண்ட் அந்த நியூஸை பார்த்தா ஹினாகோ தான் 5th படிக்கும்போது 8th படிச்சிட்டு இருந்த மினாட்டோவை ஒரு பீச் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்காங்க. அன்னில இருந்து ஹினாகோவை தான் மினாட்டோட லைஃப்ல ஒரு ஹீரோவே நினைச்சிருக்கிறான். ஹினாகோ அவனை சின்ன வயசுல காப்பாத்தின அந்த ஜாயை பார்த்து தான் அவனும் பெரிய பையனா ஆகிட்ட பிறகு தீயணைப்பு படையில சேர்ந்து ஆபத்துல இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அந்த ஜாயை அவனும் ஃபீல் பண்ணுன்றதுக்காக தான் தீயணைப்பு படையில சேர்ந்திருக்கிறான். இதையெல்லாம் ரியலைஸ் பண்ற ஹினாகோ கொஞ்ச நாட்களுக்கு அமைதியா அவங்க வீட்லயே தனியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வசாபியும் மினாட்டோட தங்கச்சியும் பீச்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப மினாட்டோட தங்கச்சி சொல்றா, இந்த ஹினாகோ ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தாடா, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனவ வெளியவே வரலையாம். கிட்டத்தட்ட 3-4 மாசமா வீட்டுல இருந்து வெளியே வரவே இல்லையாமே, என்ன ஏதுன்ட்டு விஷயம் ஏதாவது தெரியுமா உனக்குன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு வசாபி, அட நீ வேற போமா, நானே அவங்க கிட்ட தெரியாதனமா தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட உயிர் நண்பனோட காதலினா அப்படி நடந்திருக்க கூடாதுன்ட்டு ஃபீல் பண்றான். அப்ப மினாட்டோட தங்கச்சி, ஆமாண்டா உங்களை லவ் பண்ற பொண்ணை கண்டுபிடிக்காதீங்க, நீங்களா யாரையாவது பின்னாடி தேடி போய் ஏமாறுங்கன்ட்டு கத்திட்டு போறா. என்ன சொல்றானா, மினாட்டோட தங்கச்சி வசாபியா லவ் பண்றா. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் மினாட்டோட தங்கச்சி ஹினாகோ வீட்டுக்கு போய் எவ்வளவு நாளைக்கு தான் நீ வீட்டுல இருக்க போற, ஏன்ச்சு வெளியே வான்னு சொல்லிட்டு அவ வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அப்ப அந்த இடத்துல இருக்கிற சில பசங்க எல்லாம் அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம ஒரு பில்டிங்ல செம்மையா பட்டாசு வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. பட்டாசுன்னா நார்மலான டொமஸ்டிக் கிராக்கர்ஸ் கிடையாது, அது பேன் பண்ண ஹெவியான கிராக்கர்ஸ். இதெல்லாம் கேட்கிற மினாட்டோட தங்கச்சி ஹினாகோ கிட்ட சொல்லி அதை நம்ம தடுக்கணும், உனக்கு ஞாபகம் இல்லையா, என்னோட அண்ணன் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைரக்டா பேச ஆரம்பிச்சதும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தான், அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தலன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை திரும்பி நம்ம நடக்க விடக்கூடாது, நாம தான் அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு மினாட்டோவோட தங்கச்சியும் ஹினாகோவும் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பசங்க பயங்கரமா கட்டுப்பாடு இல்லாம பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால அந்த பில்டிங் ஃபுல்லா நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. அந்த பசங்க எப்படியோ தப்பிச்சு போயிட்டானுங்க. மினாட்டோவோட தங்கச்சியும் ஹினாகோவும் அங்க மாட்டிட்டாங்க. உடனே மினாட்டோட தங்கச்சி வசாபிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்றா. வசாபி உடனே ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க இடத்துக்கு வரான். ஆனா அவங்களாலையும் தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல, ஏன்னா இது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல மினாட்டோவோட ஆத்மா அங்க வருது. ஆபத்துல மாட்டிட்டு இருக்க அவனோட தங்கச்சியையும் ஹினாகோவையும் காப்பாத்துறதுக்காக ஒரு சுனாமி மாதிரி வந்து அந்த பில்டிங் ஃபுல்லா சூழ்ந்துட்டு இருக்க நெருப்பை தண்ணியால அணைச்சிடுறான். அணைச்சிட்ட பிறகு ஹினாகோவோட சர்ஃபிங் போர்டு அந்த தண்ணியில வர வச்சு அவங்கள சர்ஃப் பண்ணிட்டு பில்டிங்ல இருந்து கீழே வர சொல்றான். இங்க பாரு ஹினாகோ, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருந்துடக்கூடாது, உன்னாலதான் நானே இன்ஸ்பயர் ஆகி ஃபயர் ஃபைட்டரா சேர்ந்தேன். யோ மை இன்ஸ்பிரேஷன், யோ மை ஹீரோ, யோ மை ஹால், நான் இருந்த வரைக்கும் ஒரு அழகான வாழ்க்கை உன்னோட வாழ்ந்தேன் ஹினாகோ, ஐ வாண்ட் யூ டு லிவ் யோர் லைஃப் நவுன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்திட்டு மினாட்டோவோட ஸ்பிரிட் மேல மறைஞ்சு போகுது. ஹினாகோவும் மினாட்டோக்கு ஃபைனலா ஒரு குட் பை சொல்ற மாதிரி பாக்குறாங்க. அப்புறமா இந்த கிராக்கர்ஸை இல்லீகலா வெடிச்ச அந்த பசங்களை கைது செய்துடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் சீசன் அப்போ ஹினாகோ மினாட்டோட தங்கச்சி அண்ட் வசாபி எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க.
பண்றாங்க. அங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே அந்த லவ் சாங்சுரி கிட்ட வராங்க. அப்ப ஹினாகோ வசாபி அண்ட் மினாட்டோட தங்கச்சி அந்த சாங்சுரிக்கு அனுப்பிச்சு, என்னடா என் கூட மொக்கையா பேசிட்டு இருக்கீங்க, போய் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா, சீக்ரெட் மெசேஜ் அனுப்புங்கடான்ட்டு துரத்தி விடுறாங்க. அந்த சமயத்துல லவ் சாங்சுரியில இருந்து போன வருஷம் மினாட்டோ ஹினாகோவுக்காக எழுதின மெசேஜ அந்த பில்டிங்ல இருந்து படிக்கிறாங்க. அதுல மினாட்டோ, எனக்கு இப்பவுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு, நீ தான் வேலைக்கு போகணும்ட்டு ஒரு வருஷம் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டேன், எனக்கு உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை போலவே ஒரு கேர்ள் பேபி வேணும், பாய் பேபியும் உன்னை போலவே வேணும், அவங்க 2 பேர் கூடயும் நாம இந்த இடத்துக்கு வருஷம் வருஷம் வரணும், ஐ லவ் யூ சோ மச் ஹினாகோன்ட்டு சொல்லியிருக்கான். அதையெல்லாம் கேட்கிற ஹினாகோ இப்போ பயங்கரமா அங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா மினாட்டோக்கு பிடிச்ச மாதிரி ஹினாகோ திரும்பியும் பீச்ல சர்ஃபிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க பீச்ல ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்துற ஒரு வேலையிலும் சேர்ந்துடுறாங்க. மினாட்டோ தீய இணைப்பு படையில சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்த மாதிரியே ஹினாகோ பீச்ல இருக்கிற ரெஸ்கியூ டீம்ல சேர்ந்து மினாட்டோக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் மக்களுக்கு சேவை ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு முறை அவங்க பீச்ல சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டிட்டு அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. moral of the story, go ahead and start your life when you're alive. I hope you guys like this story. வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க guys. We'll meet in the next story. Until then, take care.